உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, சமூக வலைத்தளங்களை திறந்தாலே ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் தங்களுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா நாம கண்டனங்களை பதிவு செய்ய போவது கிடையாது. மாறாக ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவிக்க போகின்றோம். என்னடா அது கண்டனத்தை தெரிவிப்போம்னு பார்த்தோம்னா நன்றி தெரிவிக்கிறேன்னு கேட்கிறீங்களா? காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு தூண்டுகோலாக செயல்பட்டுள்ளார் ஆதவ் அர்ஜுன் அவர்கள். அதாவது அண்ணன் திருமாவருடைய கலப்பணிகளை பற்றி பேசுவதற்கு ஏதாச்சும் ஒரு தூண்டுகோல் வேணும்ல, அந்த ஒரு தூண்டுகோலை, அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் ஆதவ் அர்ஜுன் அவர்கள். அதற்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏற்கனவே அப்படிதான் வேங்கவேல் விவகாரத்துல ஆதவ் அர்ஜுன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, அண்ணன் திருமாவர்கள் வேங்கவேலுக்கே போகலன்னு சொன்னாரு. உடனே நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது வேங்கவேல்ல அண்ணன் திருமாவருடைய களப்பணிகள் என்னென்ன, எப்பப்ப போனாரு, என்னென்ன பணியை செஞ்சாரு, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் என்னென்ன போராட்டங்களை மேற்கொண்டாங்க, எப்பப்ப போராட்டம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி முழு பட்டியல் எல்லாத்தையுமே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஏற்கனவே. சோ அப்ப கூட நம்ம நன்றியும் தெரிவிச்சிருந்தோம். வேங்கவேல் விவகாரத்துல அண்ணன் திருமாவருடைய பணியை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு நன்றிகள் அப்படின்ற மாதிரி அப்பவே பேசியிருந்தோம். இப்பவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அண்ணன் திருமாவர்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அதன் மூலமாக அண்ணன் திருமாவர்கள் பின்னாடி எத்தனை லட்சம் நபர்கள் இருக்கிறாங்க, அதனுடைய முழு டேட்டாக்கள் எல்லாமே இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறேன். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க பணி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் இன்றைய தினத்துல நடந்து முடிஞ்சிருக்கு. சோ இந்த கூட்டத்துல ஆதவ் அர்ஜுன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய ஸ்பீச்ல ஒரு பகுதியாக அண்ணன் திருமாவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது என்ன சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அண்ணன் திருமாவர்கள் வந்து ஒரு 20 நபர்களோட தான் கட்சியை நடத்தி இருக்காரு, அவரு பின்னாடி யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்னாடி வச்சிருக்காரு. ஆதவ் அர்ஜுன் அவர்களே, ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா மதுரை பக்கம் நான் ஒரு டேட்டா சொல்றேன். ஒண்ணு கிடையாது, பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, நேர கார் எடுத்து வாங்க, பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வண்டியை நிப்பாட்டுங்க. பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே வந்து இந்த பக்கம் வாடிப்பட்டி போற வரைக்கும் அந்த மெயின் ரோட்ல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவருடைய கொடி கம்பங்கள் எத்தனை இடங்கள்ல பறக்குதுன்னு பாருங்க. ஏறக்குறைய ஒரு 20-30க்கு மேற்பட்ட இடங்கள்ல அந்த மெயின் ரோட்ல ஏறக்குறைய 30 கிலோமீட்டர் தான். அந்த 30 கிலோமீட்டருக்குள்ள 20-30 இடங்கள்ல விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடிமரங்கள் பறக்கும். அத்தனை இடங்கள்ல விடுதலை சிறுத்தை கட்சியுடைய முகாம்கள் இருக்குது. அப்ப தமிழ்நாடு முழுமைக்கும் எத்தனை குடிமரங்கள் இருக்கும், தமிழ்நாடு முழுமைக்கும் எத்தனை லட்சம் தொண்டர்கள் விசிகால இருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பின்னாடி கூடுகின்ற கூட்டங்கள் என்பது வெறும் குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுகின்ற கூட்டங்கள் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க ஏதாச்சும் ஒரு கட்சி கூட்டம் போடுறாங்க அப்படின்னா 200 ரூபாய் பணத்தை கொடுத்தாதான் வண்டியில ஏறுவாங்க, கோட்டரும் கோழி பிரியாணி வாங்கி கொடுத்தாதான் வண்டியில ஏறுவாங்க. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் ஒரு மாநாடு என்று அறிவித்த உடனே அவரு பின்னாடி லட்சக்கணக்கான நபர்கள் திரண்டு இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு திரட்டப்பட்ட அரசியல் சக்தி. 1990 அந்த காலகட்டங்கள்ல சேரிவால் பகுதி இருக்கு தெரியுமா, அந்த சேரிவால் பகுதிக்குள்ள இங்க இருக்கிற ஆளும் கட்சிகள் வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் அவங்க வீட்டுல போய் தண்ணி வாங்கி குடிப்பாங்க, அவங்க வீட்டுல தண்ணி வாங்கி குடிப்பாங்க, அவங்க வீட்டுல சாப்பாடு சாப்பிடுவாங்க. சாப்பாடு சாப்பிட்டதற்கு பின்பாக அடுத்த நாள் பத்திரிகையில வந்து இந்த தலைவர் வந்து இந்த வீட்டை வந்து சாப்பாடு சாப்பிட்டாரு, இந்த தலைவர் இந்த வீட்டுல தண்ணி வாங்கி குடிச்சாரு அப்படின்ற மாதிரி செய்திகளை போட்டுக்கிடுவாங்க, பிரேக்கிங் நியூஸ் வந்து போட்டுக்கிடுவாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 1990 காலகட்டங்கள்ல சிதறடிக்கப்பட்ட அரசியல் சக்தியா வந்து இருந்தாங்க. சிதறடிக்கப்பட்ட அரசியல் சக்திகள் எவன் வேணா வருவான், வந்ததுக்கு பின்மா என்ன பண்ணுவானா அந்த மக்களை யூஸ் பண்ணிக்கிடுவான், ஓட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிடுவான். ஆனா இன்னைக்கு திரட்டப்பட்ட அரசியல் சக்தியாக ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்களை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. கூடவே அனைத்து சாதிகளிலுமே விளிம்புநிலை சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எல்லாத்தையுமே அணிதிரட்டி வச்சிருக்காரு. அப்படின்னா இது அண்ணன் திருமாவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை. அண்ணன் திருமாவர்கள் செய்த பணி என்ன அப்படின்னு சொல்லி யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தனை அடிச்சீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுமைக்கும் அது மிகப்பெரிய போராட்டங்களை வந்து வெடிக்கும். தமிழ்நாடு முழுமைக்கும் போராட்டங்கள் வெடிக்கும். சோ அந்த அளவுக்கு திரட்டப்பட்ட ஒரு அரசியல் சக்தியாக அண்ணன் திருமாவர்கள் இந்த பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் அனைத்து சாதியில இருக்கிற விளிம்புநிலை சமுதாயத்தை சார்ந்த மக்களையும் உருவாக்கி வச்சிருக்காரு. இப்படிலாம் ஒரு டேட்டா வச்சுக்கிட்டு நீங்க வந்து அண்ணன் திருமாவர்கள் உட்பட வெறும் ஒரு 20 நபர்கள் தான் கட்சியில இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா இது உள்ளபடியே ஏற்புடைய விடயங்கள் கிடையாது. விடுதலை சிறுத்தை கட்சியில போஸ்டிங்காக, அதாவது அண்ணன் திருமாவர்கள் தற்பொழுது பதவிகள் வந்து போட்டுக்கிருக்காரு இல்லையா, போஸ்டிங் போட்டுக்கிருக்காரு இல்லையா, விடுதலை சிறுத்தை கட்சியில 24,000 மனுக்கள் பெறப்பட்டுள்ளது.
எனக்கு அந்த போஸ்டிங் கொடுங்க, எனக்கு இந்த போஸ்டிங் கொடுங்க, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையில் இந்த போஸ்டிங் கொடுங்க, சமூக ஊடக மையத்தில் இந்த போஸ்டிங் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏறக்குறைய 24,000 மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றது. ஆனா வெறும் 20 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்றீங்க. இது எப்படிங்க? இது எப்படி ஏத்துக்கிற முடியும்? கடந்த 2019 அண்ணன் திருமாவர்கள் தேசம் காப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மாநாடு போட்டாரு. அந்த மாநாட்டுல தான் முதலாக பிரகடனப்படுத்துறாரு, பாசிச மோடி அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் நாம எல்லாருமே ஓரணியில் திரள வேண்டும், அதுவும் அகில இந்திய லெவல்ல ஓரணியில் திரள வேண்டும் சொன்னார். அகில இந்திய லெவல்ல ஓரணியில் திரளும் சொன்னார். சோ அவர் அன்னைக்கு போட்ட விதை தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி அப்படின்ற மாதிரி மோடி அரசாங்கத்திற்கு எதிராக அகில இந்திய லெவல்ல அனைத்து ஜனநாயக கட்சிகளையுமே அணிதிரள வச்சு இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி அப்படின்னு இருக்குது. அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு மாநில கட்சி ஒன் ஆஃப் த இந்தியா கூட்டணியா வந்து இருக்குது. யாரு? விசிகா. ஒன் ஆஃப் த இந்தியா கூட்டணி. அதாவது கூட்டணி கட்சிகள் கூட சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம இந்தியா கூட்டணி அப்படி கிடையாது. இது இந்தியா கூட்டணியில ஒன் ஆஃப் த பார்ட்டி விசிகா. அப்ப தேசம் காப்போம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாநாட்டின் மூலமாக அண்ணன் திருமாவர்கள் விதைத்த விதை என்பது அகில இந்திய லெவல்ல ஜனநாயக சக்திகளை வந்து ஒருங்கிணைக்க வச்சிருக்கு. ஆனா நீங்க வெறும் 20 பேர் சொல்றீங்க அப்படின்னா எப்படி ஏத்துக்கிறது? எப்படி ஏத்துக்கிறது? அதற்கு பின்பாக 2021 தேசம் காப்போம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பேரணி நடத்தினாரு. இந்தியாவிலே அப்பேற்பட்ட ஒரு பேரணியை எந்த ஒரு கட்சியும் நடத்தியிருக்க மாட்டாங்க. அதுவும் யாருக்காக? இஸ்லாமிய மக்களுக்காக. சிஏஏ சட்டத்திற்கு எதிராக அண்ணன் திருமாவர்கள் அகில இந்திய லெவல்ல யாருமே நடத்த முடியாத ஒரு பேரணியை அண்ணன் திருமாவர்கள் நடத்தினாரு. அகில இந்திய லெவல்ல இஸ்லாமிய இயக்கங்கள் கூட இந்த சிஏ சட்டத்துக்கு எதிராக யாரும் பேரணிகள் நடத்தவில்லை, போராட்டங்கள் பெரிய அளவில் நடத்தல. ஆனா அண்ணன் திருமாவர்கள் மட்டும்தான் ஏறக்குறைய 14 லட்சம் நபர்களை ஒன்று திரட்டி திருச்சியில பிரம்மாண்டமான பேரணி நடத்தினார். அப்ப அப்பேற்பட்ட ஒரு காட்சிகள்லாம் நீங்க அரசியல் களத்துல பார்த்துட்டு வெறும் 20 பேர் தான் அவர் பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா இது எப்படிங்க ஏத்துக்கிற முடியும்? அப்புறம் வெல்லும் ஜனநாயக மாநாடு, அந்த மாநாட்டுலாம் மதுரை பக்கம் வந்து இந்த அழகர் வந்து ஆத்துல இறங்குவாரு. அழகர் ஆத்துல இறங்குறப்போ என்னன்னா அழகர் அங்க இருந்து அப்படியே சப்பரத்துல அப்படியே தூக்கிட்டு வருவாங்க, குதிரை வாகனத்துல இருந்து அப்படியே தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வர்றப்ப ஒவ்வொரு மண்டகப்படியா அப்படியே அழகர் போயிட்டு வருவாரு. அப்ப அந்த ரோட்ல சாலைகள்ல குடும்பம் என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்ல வந்து போர்வையை விரிச்சு உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப இந்த அழகரை எப்படியாவது தரிசிச்சிடணும் அப்படின்ற காரணத்துக்காக உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படியே அழகர் சாமி அப்படியே வரும். அவங்க கிட்ட நெருங்குறப்ப எல்லாரும் எந்திரிச்சு ஒரு வணக்கத்தை போடுவாங்க, சாமிக்கு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே வந்து அந்த கூட்டம் அப்படியே கலைஞ்சு போகும். ஸோ அந்த மாதிரி வெல்லும் ஜனநாயக மாநாட்டுல இது வரைக்கும் யாரும் கண்டிராத ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுல, எந்த ஒரு கட்சிகளுமே திரட்டாத ஒரு கூட்டம். அப்படியே போர்வை விரிச்சு எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. எல்லாம் உட்காந்து அந்த திருமாவூர் வந்தோடனே அதை நான் திருமாவை பார்க்கணும்பா அப்படின்ற மாதிரி போர்வை விரிச்சு அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க வந்த வண்டிவாசிகள் எல்லாம் பார்த்தோம்னா வந்து கேஸ் சிலிண்டரு, அடுப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து சோறாக்கி சாப்பிட்டுட்டு கூட்டமா இங்க இருந்து நீங்க திருச்சி மதுரை மாவட்டத்துல இருந்து திருச்சியில அந்த மாநாடுக்கு போனீங்க அப்படின்னா அங்கங்க சாலை ஓரங்கள்ல வந்து சோறாக்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தன்னுடைய குலதெய்வத்தை எப்படியாச்சும் பாத்துடலாமான்ற மாதிரி. சோ அந்த அளவுக்கு ஒரு திரட்டப்பட்ட அரசியல் சக்தியாக உருவாக்கி வச்சிருக்காரு இந்த மக்களை. இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடுலாம் பார்த்தோம்னா நீங்க பார்த்திருக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை. அப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை கூட்டினாரா திருமாவர்கள். ஆனா அவருக்கு பின்னாடி யாருமே இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னா லாஜிக் இடிக்கலையா? மது ஒழிப்பு மாநாடு, இந்த மது ஒழிப்பு மாநாடுல தமிழ்நாட்டுல இருக்கிற எத்தனையோ கட்சிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அண்ணன் திருமாவர்களுக்கு எதிராக நரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஆமா, இவர் மாநாடு போட்டோடனே அடுத்த நாளே வந்து மதுக்கடையை மூடிடுவாங்க பாரு, மக்கள் எல்லாம் வந்துருவாங்க பாரு. ஆனா அந்த நரேட்டிவ்கள் எல்லாத்தையுமே உடைச்சு மது ஒழிப்பு மாநாட்டை சக்சஸ்ஃபுல் நடத்தி காட்டினாரு. கிட்டத்தட்ட பல லட்சம் நபர்கள் திரண்ட ஒரு மாநாடு, பெண்கள் திரண்ட மாநாடு அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த மாநாடு தான், மது ஒழிப்பு மாநாடு. ஆனா ஊடகங்கள் பெரிய அளவு பேசவே இல்லை. சோ அப்பேற்பட்ட ஒரு மாநாடு வந்து சக்சஸ்ஃபுல் நடத்தி காட்டாரு. பெண்கள் உட்பட அண்ணன் திருமாவர்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிரூபிக்கப்பட்ட ஒரு மாநாடு அந்த மாநாடு. அப்ப நீங்க அண்ணன் திருமாவர்கள் பின்னாடி ஒரு கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னா இது வந்து லாஜிக் வந்து இடிக்கலையா? சோ மக்களே, இந்த மாதிரிதான் வந்து இவ்வளவு தரவுகள் நிறைய இருக்குது. தொடர்ச்சியா நம்ம திருமாவர்கள் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை பேசுறதா இருந்தா தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அவருடைய கலப்பணிகள் நிறைய இருக்குது. அவர் பட்டியல் சமுதாயத்தை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த விளிம்புநிலை மக்கள் எல்லாத்தையுமே அரசியல்படுத்தி வச்சிருக்காரு. இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பொது சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எத்தனையோ நபர்கள் பொறுப்புக்கு பணத்தை கட்டிட்டு வெயிட் பண்ணிக்கிருக்காங்க. சில பேர் பொறுப்பும் வாங்கியிருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல கூட காங்கிரஸ் கட்சியில வந்து மாவட்ட செயலாளர் வந்து ஒரு 4 பேர் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பெருமிதமா எல்லாம் எழுதிக்கிருந்தாங்க. ஆனா திருமாவர்கள் தமிழ்நாட்டுல அவருடைய கட்சியில 20% வந்து பெண்களுக்கு ஒதுக்கியிருக்கிறார். இந்திய நாட்டில எந்த ஒரு கட்சியுமே 20% மாவட்ட செயலாளர் வந்து ஒதுக்கி பெண்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா விசிகால கொடுத்துருக்காங்க. சோ அப்பேற்பட்ட கட்சிங்க. ஆனா இது எல்லாமே மீறி ஆதவர்ஜுன் இந்த மாதிரி பேசுற அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான்.
பெரிய டிபேட்டா தமிழ்நாட்டுல மாறணும், தன்னுடைய முகம் வந்து பதியணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பதிவு செய்திருப்பார். ஆனா நாம இதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அண்ணன் திருமாவளவருடைய பணிகளை எடுத்துச் சொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.